Hi friends, welcome to Radhi Samayal channel. நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்க அப்படினா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நம்ம செஞ்சு தரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணனும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸில நம்ம வந்து நல்லா நைஸா பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்டா நம்ம ஆட் பண்ணனும். அடுத்து சாதம் வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் கிட்ட நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு 3 பல் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணி அது நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் 1 நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளினா 2 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ்னால் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காய தக்காளிலாம் வதங்கும் போது இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர்லாம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். அதனால் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரணும். ஆனால் லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படியே மஷ்ரூம் வந்து வேகும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து வெந்து வரும்போது நல்லா தண்ணி விட்டு வரும். அதிலே வந்து அது ஃபுல்லாக குக் ஆயிரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மஷ்ரூம் குக் ஆகி வரட்டும். பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் குக் ஆகிருச்சு. அதே மாதிரி நான் சாதம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சூடாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பவுடர், ஜீரகம் பெப்பர் இதெல்லாம் போட்டு அந்த பவுடர் வந்து தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணணும் இல்லை. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பவுடர் வந்து மேலே தூவி விட்டுட்டு லாஸ்ட்டாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தழை அதையும் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி ரைஸ் எல்லாம் ஒன்றா கலந்து ஓரளவுக்கு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட வந்து குக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாக வந்து நம்ம செஞ்சு தரலாம். இல்லை நம்மளுக்கே வந்து ரெய்னி சீசனில் நல்லா காரமாக சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னா டக்குன்னு வந்து நம்ம இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.